ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட்டாக இப்போ வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். நாளைக்கு எக்ஸாமில் மறக்காமல் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண பாருங்கள். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட்டாக இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து நேற்று தான் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் இருந்திருக்கும். இருந்தாலும் வந்து எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து எல்லோரும் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில யூனிட்ஸ் ஒமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வச்சிருப்பீங்க. ஏன்னா வந்து நான் நல்லா படிக்க மாட்டேன் ப்ரோ, பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எப்பயுமே ஐடியா வைக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின் வந்து 100 மார்க் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் 100 மார்க்குமே அட்டன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த யூனிட்டை ஒமிட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் அதோட கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை செலக்ட் பண்ணி ஒரு கொஸ்டினாச்சும் சும்மா வச்சு படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாப்பர் இருக்காங்க, ஒரு வீக் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த டாப்பர் வந்து 10 கொஸ்டின் படிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அந்த வீக் ஸ்டூடெண்ட் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் படிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீக் ஸ்டூடெண்ட் படித்த ஒரே ஒரு கொஸ்டின் வந்தது. ஆனால் அந்த டாப்பர் படித்த கொஸ்டின் 10 கொஸ்டினுமே வரல. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த கொஸ்டினுக்கு அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் ஸ்டூடெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பர். அந்த கொஸ்டினுக்கு அவங்க தான் வந்து கிங்கு குவீனு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கொஸ்டின் ஒமிட் பண்ணுறப்பெல்லாம் அதை பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா அது கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கு தான். அப்படிங்கிறப்போ நீங்கள் அதிக மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு டாப்பிக்கும் ஒமிட் பண்ணாமல் முடிஞ்சால் வந்து எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறத நாளைக்கு கண்டிப்பாக ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரீசெக்அப் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் கொடுத்தீங்க அப்படின்னா தெரியும். ரீசெக்அப் பண்ணுறப்போ கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் ஸ்கிரிப்டை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ண பாருங்கள். அனெக்சரில் கண்டிப்பாக நல்லா ஃபில் பண்ண பாருங்கள். எந்த ஒரு தப்பும் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக ஒயிட்னர் யூஸ் பண்ணிடுறாங்க. எந்த கொஸ்டின் எடுக்கிறீங்களோ அது கொஸ்டினுக்கு நேராக வந்து டிக் பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ அதை விட வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நான் வந்து உங்களுக்கு 2 சாக்லேட் கவர் கொடுக்கேன். அந்த 2 சாக்லேட் கவருமே சேமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் கோல்டு இருக்குது, ஒரு இதில் சாக்லேட் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து திறந்து பார்க்குறப்ப தான் உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். ஆனால் பார்க்குறப்ப ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த உள்ளே எழுதுகிற கண்டென்ட் வந்து சாக்லேட்டாக இருக்கலாம், இல்லை கோல்டாக இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து அந்த வெரிஃபர் மாதிரி அந்த சாக்லேட்டோட கவர் மாதிரி ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் வந்து உங்கள் பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிறவங்களுக்கும் ஒரு அட்ராக்டிவ் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டு தான் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போது. கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிளானிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும்னு வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை படிச்சுட்டு போயிருங்க. அதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக இருக்கும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் நல்லா பண்ண பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புரிஞ்சப்பனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.